நீ என்னை விட்டு எங்க போனவா மாமோய் நீ என்னை விட்டு எங்க போனவா மாமோய் போகாத ஊருக்கெல்லாம் போனையா போகாத ஊருக்கெல்லாம் போனேனா போகாத ஊருக்கெல்லாம் போனையா தேவ பொண்டாட்டி நினப்பு வந்து வந்தையா மச்சான் பொண்டாட்டி நினப்பு வந்து வந்தையா பொண்டாட்டி நினப்பு வந்து வந்தையா பொண்டாட்டி நினப்பு வந்து வந்தையா என்ன என்ன வாங்கி வந்தையா மாமோய் என்ன வாங்கி வந்த ஏ மாமோய் என்ன என்ன வாங்கி வந்தையா மாமோய் நீ என்னை விட்டு எங்க போனவா மாமோய் என்னை விட்டு எங்க போனவா மாமோய் எதட்டு நாளாகத்தான் என் மாமோய் 7 நாளாக ஏ மாமோய் அட என் மாமோய் நீ என்னை விட்டு எங்க போனவா மாமோய் நீ என்னை விட்டு இங்க போன மாமோய் 7 நாளாக ஏ மாமோய் அடி ஏ மாமோய் ஏய் நல்லா அடிக்கிறியே என்னடி ஆட்றேன் ஆச்சாரியா ஆம்பளைக்கு எந்த அடி அடிக்கிறீ தனித்தனி ஆட்றி வந்திருக்க டான்ஸ்கார பிள்ளை பாரு எப்படி மலை மலைன்னு ஏடா வா தலையை வச்சு படுத்துட்டு போடா வேணாம்டா டேய் எப்படா இருந்துச்சு கீழே விழுந்தா நக்கி எடுத்துட்டு போயிரு அப்படியே போட முண்டை பொழந்துடி பொழந்து அதோட நாங்கள் அக்கா தங்கச்சி மொத்தம் 7 பேர் எங்கள் அப்பா அந்தப்புறம் ஒன்று அமைச்சிருக்கா அதில் நாங்கள் ஆடி பாடி விளையாடணுமா ஆடி பாடியா ஆமாம் எங்க ஆடி இருக்கு பாடி வந்து அடுத்த மாதம் வருது ஆர்டர் பண்ணி பாடி ஆர்டர் போட்டாதே வரும் ஆமாம் அமேசான்லயா அதனால சரி அக்காவெல்லாம் கூப்பிட்டு அக்காவெல்லாம் நான் இந்த ட்ரெஸ்ஸா இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போடுவேன் அந்த கிட்டிமுடி காண்டி அந்த கிட்டிமுடி கடையில கிட்டிமுடி கடையில ஏன் நல்லா இருக்கா உனக்குன்னு பிட்டிங்கா தச்சிருக்காங்கடி அத்தடி டெய்லரை போட்டு பாடா படுத்திடுவேன் அதோட டெய்லருக்கு போய் எப்படி அளவு கொடுத்த இப்படி தையும்பேன் இல்லை இப்படி தையும்பேன் அன்னைக்கெல்லாம் ஒரு சாக்கெட்டை திருப்பி போட்டு தச்சிட்டேன் ஒருத்தன் திருச்சி போட்டா ஆமா திருப்பி போட்டு தச்சிட்டேன் திருப்பி போட்டு அக்காவை கூப்பிட்ட காரணத்தினால ஆமாமா அக்கா 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 எங்கடி போன? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எங்கேயும் போல அரண்மனைக்குள்ள தான் இருந்தேன். நான் வந்தேனே உன்னை கேட்டேன். ஏன் பிட்டிக்கிற மாமா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அவ ஊர்ல போயிட்டா. ஊர்ல போயிட்டாளா? ஊருக்குள்ள போயிட்டான். ஊருக்குள்ள போயிட்டான்னு சொன்னாரு. சரி, நீ ஆட்றியா இல்லையோ அந்த துண்டு போட்டு உட்காந்துருக்கானே நல்லா ஆட்டினாரு. என்ன சொல்ற? நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடாங்க முடாங்கடா. நீ என்ன பண்ண? என்ன பண்ணே? சரிடே, எனக்கு ஒரு சந்தேகம். நான் மேல குடுக்கணும், அவர் கீழே குடுக்குறாராத்தா? சரி 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 இருக்கு. அடியே, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? என் சந்தேகத்தை தீர்த்து வைப்பியா? உனக்கு என்ன அப்படி சந்தேகம்? உன்னிட்ட கேட்காம வேற யார்கிட்டடி கேட்கட்டும்? கேளுமா. அவங்கள்ட்ட எல்லாம் கேட்க முடியுமா? நான் ஒரு பெண்ணு. இந்த என் கள்ள புருஷன் போறாரு பாரு. 2 பொண்டாட்டியா? இறைவா. அதனால நீ ஒரு பெண்ணு, நான் 3வது ஆளா வச்சுக்கங்க. அடியே, ஏம்மா, என் மனசுல இருக்கிற கவலையை உன்னிட்ட கேட்டாதான் தீரும். என்னம்மா? கேக்கட்டா? கேளுங்க. இவ்வளவு கலரா இருக்கு இல்ல, என்ன சோப் போடுற? இவ்வளவு கலரா இருக்கு, என்ன சோப்பு போறேன்னு கேக்குறேன். இந்த லக்ஸு லக்ஸு, ஆமா லக்ஸை போட்டு தேய்ச்சி இழுப்பேன் மேலே. ஆமா, லக்ஸு பத்தலாம் சொல்லிட்டு செங்கக்கல்லை வரல எடுத்து தேய்ப்பேன். வரட்டு வரட்டு புருட்டு தேய்ப்பேன். செங்கல் எடுத்துக்கிட்டு. ஆமா, என் அழகை பார்த்தீங்களா? உனக்குனே ஒரு செங்கக்காலை வச்சிருப்பா போல இருக்கு. தனபாலே, என் அழகுல கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்கும். செங்கக்காலை எல்லாம் வேணாம். தனபாலே, என் கால் அழகா பார்த்தியா? ஐயோ ஐயோ,
ஏப்பா. இந்த அழகுல கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஏய், இருந்தாங்க. என்னடி கருப்பு தங்க மாதிரியே இந்த இருக்குது. இடத்துல நீ அக்கா தங்கச்சி ஆமா உன் பாட்டுக்கு பாவடையை தூக்குனீங்கன்னா வர்ற இருக்கிறவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துருவா பாத்துக்கு. ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால ஏன்? சரிடி ஆ. உன் கூந்தலுக்கு என்னடி போடுற? நான் போடுறதெல்லாம் கீழாம வருது, நீ போட்டா மேலாம போகுது. என்னன்னு தெரியல. நீ கூந்தலுக்கு என்ன போடுற? நான் சேம்பு போட்டேன், ஷாம்பு போடுற. கிளீன் பிளஸ். ஆ. நீ என்ன போட்ட? நான் என் கூந்தலுக்கு போற என்ன போடுறேன்னா என்னமோ கொசு வந்துட மாட்டியா? வீட்டுல கழுதைச்சான் இருக்கு, லேசா பால் பீச்சிக்கிறீங்களா? கிருட்டு. பிழிச்சுதே. இதுல 2 சொட்டுக்கு மேல வராது. அப்பே ஊக்கம் எடுத்து குத்து. இல்ல ஊக்க வச்சு குத்தலாம் பார்த்தா சின்ன ஊக்கா இருக்கு. பெரிய கோணுஷின் தான் கொண்டு வந்து குத்தி எடுங்க, சரியா வரும். சரி சரி சரிடி சரிடி. அதெல்லாம் போயிட்டு போது. சரி நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? என்னம்மா? தேன் கிண்ணம் தேஞ்சே போச்சு எங்கிண்ணம், பால் வண்ணம் படக்குன்னு காய வச்சு எடுத்து ஓடியாங்க பாப்போம். தாயே சிறந்த கோவில் மில்லை. இந்த இளவுதான் நான் கண்டேன். தம்பி பொண்டாட்டிக்கு குண்டியும் இல்லை. நீ ஏண்டி தம்பி பொண்டாட்டி குண்டிய போய் பாக்குற? எனக்கே தெரியல ஏன் பாத்தியண்டு. சரி, 2 பேரும் வந்தா நல்லா இருக்காது. ஆமாமா. நம்மளுக்கு மூத்த ஒருத்தி இருக்கிறா, ஆமா. அவளை கூட்டுருவோமா? எல்லாரும் ஆக்கிற கிட்டதான் ஆக்க மாட்டேன். நான் வித்தியாசமான ஆளு, விகாரமா தான் ஆப்பேன். ஏதோ ஏண்டி நீங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளை தானே? ஆமா. அப்ப நெஞ்சில குத்துன மாதிரி நீ குத்து. நான் குத்துன்னா அவன் நெஞ்சு வெடிச்சுவோம் மடார்ந்து. வெட்டிக்காரு, நான் குத்துனாதான் சண்டைக்கு வந்துடும். வெட்டிக்காரு, இது இயற்கை. இயற்கை செயற்கை. இருந்தாலும் என்னதான் இந்த இருந்தாலும் பொம்பளை வேஷம் போடுறதுக்கு நான் படுற பாடு. வருஷமே நாங்க எப்படி இருக்கிறோம்? நச்சுன்னு இருக்குது பாரு. ஆ? இப்படி தூக்கி அங்க கைய வச்சு பாரு, ஏமாந்து செத்துருவ நீ. இதுக்கு தாங்க ஏகப்பட்ட பேரு அடிச்சுக்கிறாங்க, மண்டே உடைச்சுக்கிறாங்க. பாடி அத்தியா சூடா ஏத்துறா. ஏன்னா அவனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேது. இதையாவது தொட்டு கும்பிடுறியா? வேற ஒண்ணும் இல்ல. மோச்சத்தை சரிடி, அடைச்சு 2 பேரும் தான் நல்லா இருக்காது. ஆமா. சரி. அவளை கூட்டுருவோமா? அவளை கூப்பிடுங்க. கூப்பிடு. இந்த 8வது புரிச்ச வராது பாரு நடந்து. ஏய் இதுதான் பிரச்சனை இல்லாம உனக்கு இருக்கும். எத்தனை புருஷன்டி? நீ கூப்பிடுறி தெலுங்க. அம்மா தங்கச்சி தெலுங்கு தெள்ளு. எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ, கண்ணம் கண்ணம் ஒன்றாய் கோடி தேசம் விந்தைதானோ. எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ, கண்ணம் கண்ணம் ஒன்றாய் கோடி தேசம் விந்தைதானோ.
பேசும் விந்தை தானோ. அம்மா வணக்கம். அம்மா அடியே அம்மா அக்கா தங்கச்சிங்க நம்மெல்லாம் அம்மா அக்கா அக்கா. அவ ஒரு ஞாபகமாவே இல்லப்ப ஏண்டி ஒரு ஞாபகமாவே இல்ல. இவளை பார்த்தோன்னே எனக்கு நினப்பு பூரா வேற பக்கம் போயிடுச்சு. இவளை பார்க்கவுமே நினப்பு மாறிக்கிச்சா? பாத்துடி ஆளை பார்த்து பார்த்து நினப்பு. அக்கா 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 ஆமாக்கா அக்கான்னு சொல்றியா இல்ல? அக்கா வணக்கம் வணக்கம். எப்படி போட்ட வணக்கம்? ஏய் சாமான எடுக்கணுமா? வணக்கம் அம்மா. நல்லா வணக்கம். வணக்கம் இல்லாத வணக்கம் முடி. ஆமாக்கா. உண்மையாலுமே உன் பொம்பளை பிள்ளைய பிறந்ததுன்னு ஒரு ஆம்பளை சும்மா வணக்கம். இன்னைக்கு என்ன கிழமை? ஆமா ஆமா. மச்சான் இருக்கார்ல தேவா நொங்கு- டீ நொங்கு ஸ்டால் கடை ஊட்டிமா, என் பேர்ல தான் இருக்கும். இன்னைக்கு என்ன கிழமைடி? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எங்க போகணும்? அந்தவனம் போகணுமா? போய் என்ன பண்ணணும்? ஆடி பாடி விளையாடணும். விளையாடணும். ஆமா. ஆடுவோமா? ஆடுவோமா? பாடுவோமா? பாடுவோம். பாடிடுவோம். பாடிடுவோம். நோ ப்ராப்ளம். காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே. ஏண்டி என்னடி என்னது? காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே. கண்டு விட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே. நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே. காண வந்த காட்சி என்ன வெண்ணி நிலவே. கண்டுவிட்ட கோலம் என்ன வெண்ணி நிலவே. நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன. உன் நினைவு மாறி நின்று வேதனை என்ன. நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன. உன் நினைவு மாறி நின்று வேதனை என்ன. அங்கு விளையாடும் காதலர் காண வந்தாயோ. பின்பு அறியாமல் மறந்து விட்டு நின்று விட்டாயோ. காண வந்த காட்சி என்ன வெண்ணி நிலவே. கண்டுவிட்ட கோலம் என்ன வெண்ணி நிலவே. காதல் எங்கள் சொந்தம் என்று அறியவில்லையா. கண்ணி உள்ள உனக்கு நாணம் இல்லையா. காதல் எங்கள் சொந்தம் என்று அறியவில்லையா. கண்ணி உள்ள உனக்கு நாணம் இல்லையா. அகவானதிலே மறந்துவிடு வெள்ளி நிலாவே. உன் தேகத்திலே மறந்துவிடு வெள்ளி நிலாவே. காண வந்த காட்சி என்ன வெண்ணி நிலவே. கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே. நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே. கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. அம்மா தெலுங்கு இவளுக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்கலையா? சரி. தப்பால போடுவியா? ஏண்டி கிள்ளி பாய்க்கணுமா? தப்பால போடணுமா? வேற அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி. யார் யார் யாரு? சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் வர போறாங்கடி. அப்படியா? பாரு போட்டிருக்காங்க பாரு இப்ப வர போறாங்க. ஓட்டு எனக்கு உருட்டி எடுக்கிறேன். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தன் என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உன்னோடு உன்னாக என்னோடு அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்து என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னாலம்மா.
கொண்டு நீதியை தாண்டம்மா. ஏ ஏ ஏ இது ஒத்துக்கப்படாது. 3 பேர் ஓபி அடிக்கிறிய போடு, தனித்தனியா போட்டு பிரிச்சடி. இது ஒத்துக்கப்படாது. பிரிச்சு அடிச்சாதான் கரெக்டா இருக்கும். யாருக்கு கரெக்டா ஆடுதுன்னு பார்ப்போம். மூக்கே வேற மறந்து குடிச்சு நான் உண்மையா இல்ல நல்லாதான் இருக்கேன். நல்லா இருக்கேன். கொண்டிகாலி ஆடுங்குது போட்டு மாங்கா மரத்துல மாங்காய பாரு, மாங்கா பறிச்சு வச்சனாரு. மாங்கா மரத்தில மாங்காய பாரு, மாங்கா பறிச்சு வச்சதாரு. மாங்கா மரத்தில மாங்காய பாரு, மாங்கா பறிச்சு வச்சதாரு. முடிமறு கூட்டத்துக்கு ஏலேலோ. தனித்தனியா போடுங்க. இப்படி சேர்ந்து ஆடுனா ஒன்று சுத்தப்படாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்டமா ஆடிட்டே இருப்போம். ஆமா 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 ஓத்த ஓத்தாளா ஓத்த தனித்தனியா ஆடுவோம்.
தெரியும் யாருக்கு ஆடுதல் பாத்துருவோம். ஏய் ஏய் மேல போயிட்டு கீழே ஏய் வரணும். நாங்க மார்க் போடுறோம். யாரு மூத்தவங்க அக்காதே ஏய் அவங்க போடட்டும். ஓத்த ஆளு ஆறு. ஆமா ரெண்டாவது அவங்க போடட்டும். மார்க் போடுறேன். மார்க் போடுறீங்களா? யாரு பாஸ்ங்கறது நீங்க தெரியும். போட்டுக்கிட்டே இருங்க. நாங்க ஆட்டிக்கிட்டே இருக்கோம். சரி சரி. ஆமா ஆட்டுறேன் ஆட்டுறேன். ஆட்டாம போவேனா உனக்காண்டி ஆட்டுறேன். ஆட்ற ஆட்ற. பாட்டு மறந்துருச்சு. அப்படி பாட்டு மறந்து போச்சு. அதுதானே பாட்டு பாட்டு. நாக்க கடிச்சுக்கிட்டே அடிக்கிறானாடா இந்த வெளியா. அந்த நடைய போடுங்க பாருங்க. போதுமுங்க. ஆமாமா. எனக்குன்னா எங்க கீழே வந்து விழுந்துரும் உனக்கு தனியா இறங்கலையா யாத்தி மூக்கு பாரு ஒன்னொன்னா கலடுது. நானும் இறங்கிக்கிட்டே இருக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா அப்பா வந்தாருன்னா ஆமா அடிச்சு போடுவாரு. ஆமா அடுத்த வாரம் வந்து விளையாடலாமா? ஓடிடுவோமா? போலாமா? ஓடிடுவோமா? போலாம். ஓடிடுவோம். காஞ்சி காமாட்சி, மதுரையில மீனாட்சி, அந்த தாயப்பட்டவள் சமயபத்து முத்துமாரி போல் காட்சியளிக்கின்றாள். அண்ணா என்ன ஒரு ஆச்சரியம். ஆமாடா. தாயாகப்பட்டவளுக்கு தாளாட்டப்படக்கூடிய நேரம் அண்ணா. தம்பி தாளாட்டப்பாடி தாயுடைய கோபத்தை தெளிக்க வேண்டும். ஆகட்டும். ஒளிப்பன் பொதியாகப்பட்டவுள்ள காரணத்தினால் அதற்கு தகுந்த அப்பல் நெருப்பை ஒட்ட வேண்டும். ஆஹா ஆஹா சரி. பக்கமெல்லாம் பாவம் அல்லவா? இப்படி கொஞ்சம் எந்திரிச்சுங்க. இப்படி கொஞ்சம் நேரம் இல்லை எந்திரிங்க எந்திரிங்க எல்லாருமே ஆண்கள்லாம்
எல்லாருமே எந்திரிச்சு நின்னுங்க கொஞ்ச நேரம். எல்லாருமே எந்திரிக்கணும். இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்தது பெருசு இல்லை. இப்பொழுது தாயாகப்பட்டவளுக்கு தாலாட்டு பாடும் பொழுது கை தட்டி உற்சாகப்படுத்தணும். அது மட்டும் கிடையாது. எல்லாருமே இங்க கவனிங்க, கொஞ்ச நேரம் கவனிங்கம்மா. அதிகாலை நேரம் அடுத்த சாமி வேலையில தாயாகப்பட்டவள் மனங்குழுந்து இருக்கக்கூடிய நேரம், எல்லாம் குழுங்காத நேரத்தில் அதிகாலை நேரத்தில் அப்படிதான் ஏத்தனை பேச குறை பேஸ் குறைச்சிரு. சார்பு கை மட்டும்தான், கொட்டாய் விடக்கூடாது. ஹலோ 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 மாப்பிள்ள மாப்பிள்ள இது சார்பு மாப்பிள்ள. ஹலோ 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 அப்படி இருக்கட்டும். இந்த பின்னாடி உள்ள தாய்மார்கள்லாம் முன்னாடி வாங்க தாயே. ஹலோ. இந்த சமயபுரத்து மொத்த மாரியம்மனை தரிசிக்கிறதுக்காக தான் எத்தனையோ கோடி பக்தர்கள் மாலை போட்டு விரதம் இருந்து பாத யாத்திரையாக அந்த சமயபுர இள்ளைகளை போய் அந்த மொத்த மாரியம்மனை தரிசிக்கிறாங்க. என் நாடகமாகப்பட்டது சமயபுரத்து மொத்த மாரியம்மனுக்கு பசங்க நாடகம். வாங்க பாப்போம் முன்னாடி. ஏக்கோ வரமாட்டியா ஆக்கா? ஹலோ. அப்படி எல்லாருமே அட இருங்கடா, கொஞ்ச நேரம் கையை தலைக்கு மேல தூட்டி கை தட்டணும். ஏன்னா இந்த அதிகாலை நேரத்தில் மரம் செடி கொடிகள் மலரக்கூடிய நேரம். மலர்கள் மலர்ந்து வரும் பொழுது அந்த மலர்கள் உள்ள செடியில் உள்ள கெட்ட ஆவியாகப்பட்டு வெளியேறும். அது வெளியில போகும்போது அந்த மலர்கள் மலரும். அதுபோல நம்ம உடம்புல பிடிச்ச பீடை பண்ணி நோய் நொடி எல்லாம் விட்டு விலக வேண்டும் சொல்லி தெய்வத்தை நினைத்து எல்லாம் தலைக்கு மேல கையை தூக்கி கை தட்டணும். இவரை சேர்ந்த மீனா குடும்பத்தார் அவர்கள் சென்ற கருப்ப சுவாமிக்கு பெரிய கருப்பர சுவாமிக்கும் 50 செல்வங்கள் படி கணக்கிட்டுள்ளார்கள். அவர்கள் எந்த முகமானாலும் முகமாக விளங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றோம். மாறி மாறி ஏத்த கொஞ்சம் ரோட்ல 4 புளியாமலை உழுவு. அட எல்லாரும் கை தட்டி கத்தாகி 10 ரூபாய் காசு ஜோரா 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 வேகமா. மணியே நகர்பகமே மணியே தாயாரே மஞ்சள் முகத்தலையே தாகினி மனசிறங்கி அடிமமா குங்கும பொட்டலையே ஏன் உலமகளே ஓடிவாமா சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாகினி வளர தாழலோ வேப்பிலே வீசி கொண்டி பாட்டு சொல்லுனே கேட்டு நீ கண்ணோரங்கு தாழலோ இந்த உலகையால் தாயகி பிள்ளை நான் இருக்கேன் குறையை தீர்க்க வேண்டாமா ஆயி மகமாயி மணி மந்திர தேவதையே ஆயி உமையானவளே ஆத்தாள கவிதாஸ்தி சந்தன மல்லிகையில் தூரி கட்டி போட்டேன் தாயனி கண்மலரி தாலே நல்லே பிளவிசி கொண்டு பாட்டு சொல்லுனே நீரங்கு இந்த உலகையால் தாயகி சொல்ல பிள்ளை நான் இருக்கேன் உரைய தீர்க்க வேண்டாமா தாயி ஆயி மகமாயி மணி மந்திர தேவதையே ஆயி உமையானவளே ஆத்தாளே மாயமத்தே ஆயி மகமாயி மணி மந்திர தேவதையே ஆயி உமையானவளே ஆத்தாளே மாரிமுத்தே சந்தான மல்லிகையில் தூரி கட்டி போட்டே தாகனி கண்ணாரோ
மத்து தங்கல தானா ஆத்தா கந்தாலே ஆரிராரோ மாடுமுள்ளு தாமே தலையனதாவே பிள்ளையா பஞ்சுமத்து எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வர கிடக்கலே எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வர கிடக்கலே அனதம் பொங்கு மனசிலே ஆயி மகமாயி மணி வந்திர தேவதையே ஆயி நாகத்துமா ஒளிப்பான புதியடா மல்லிகையில் தூரி கட்டி போட்டே ஒரு வாய் சோறு நகி ஊட்டி விட்டே விலையில உலக பசி வரதி உறகு தமிழத்தில ஒரு வாய் சோறு நகி ஊட்டி விட்டே விலையில உலகம் பசி இறங்கி முருங்கதம்மா நேரத்தில உனக்கு ஒரு கையில ஒன்று ரெண்டு சேர்ந்ததாமா அம்மா உனக்கு ஒரு கையில ஒன்று ரெண்டு சேர்ந்ததாமா அதோட ருசி பார்த்தேன் ஒளிப்பன புதியம்மா பகவாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாவோ செஞ்ச பாவோ அது நெஞ்சில் வரைச்சு வச்சே தாராட்டு பாடி தாயார வேண்டி தாராட்டு பாடி பாடி தாயார வேண்டி வேண்டி தாராட்டு பாடி வந்தேன் தங்கரதோ உனக்கு தளம்பு வாங்கி வாரே முன்னுறது உனக்கு தளம்பு வாங்கி வாரே முன்னுறதா ஆரிராரோ 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 தாயே உன் மகன் கேட்ட பிச்சை கொடுத்து விடு தாயே அந்த மகனாக்கப்பட்டவருக்கு என்ன பூஞ்சை வேணுமா நீ வாங்கி வந்த வரம் அப்படி மகனே தாயே மகனே அழைத்த காரணம் தீர்த்து கூறுங்கள் அழைத்த காரணம் கூத்தாச்சிபுரம் கத்தாழை வனத்தில் சரி. மயூசரக்கன் ஒருவன் இருக்கிறான். ஆஹா. அவன் ஆண்களை வதம் செய்கிறான். ஆஹா. பெண்கள் கற்பை சூறையாடுகிறான். சரி. அவனை வதம் செய்ய வேண்டும். அவனை வதம் செய்ய வேண்டும் என்றால் தாங்கள் இருவரால் தான் முடியும். தாயே. அதனால் தான் தாங்கள் இருவரையும் அழைத்தேன் மகனே. என் தாய் கட்டளபடி அந்த காமவரை பிடித்த காமாசுரன் மகனப்பட்ட மகேஷாசுரன் அழைய வேண்டும் என்றால் நாங்கள் அந்த சிறியவனை சிண்ட பிடித்து அழைத்து வர வேண்டும் அப்படித்தானே? ஆமா மகனே. தாயே மகனே தாங்கள் கூறியபடி இந்த இடத்தில் அந்த காமவரை பிடித்தவன் அழைத்து வருகிறோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தாயே? அவனை 7 திரும்பத்தை ஒருமுகம் மாற்றி விட்டு வருகிற தாயே சென்று வாருங்கள். ஆமா மகனே சென்று வாருங்கள். சென்று அண்ணா தாயாகப்பட்ட பொழுது மகிஷாசுரனை வதம் செய்ய வேண்டும். அதற்காகவே தம்பி தம்பல் இழைத்துக் கொண்டு தெரிவித்திருக்கின்றார். கொஞ்சம் புரண்டு. தாயாகப்பட்டவள் 7 திருமுகத்தையும் ஒரு திருமுகமாக உருமாறினால் அந்த நரக்கு நிலைக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார். ஏன்னா 2 பேரும் சண்டை போடுறீங்களா? தாலாட்டு பாடும்போது நீ பூவை போட்டிருக்கணும். இப்போ அரக்கனை வந்து வெட்ட போடுறோம். பூ இப்பதான் அவர் கையில கிடைச்சிச்சு. இப்போ சாமி அழைக்கும் போது போடு. சாமி ஆடி வரும்ல நம்ம பிள்ளை தானே, அப்போ ஆடும்போது போடு. தாயே மகமாயி தாயே இந்த மைக் செட்டு கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஏற்று இன்னர் இல்லை பாரு, அவுட்ரு போயிடுச்சு. ஹலோ நீ கையச்சதாயே கலகலங்குது. ஹலோ தாயே ஆகிய உலகத்தால கூட அங்கால பரமேஸ்வரி ஆடிவா தாயே ஓடிவா, உன்னோட சிறு குழந்தைகள் அழைத்து வருகிறோம். ஓடிவா தாயே. சாமி அழைக்க போகிறோம்.
ஆமாம். அலட்சியமாக நிற்கக்கூடாது. இந்த நேரத்தில் சாமி வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். தெய்வம் என்பது எல்லார் மேலேயும் வராது. அந்த தாயாப்பட்டவு எங்கே குடிகொண்டிருக்காலும் அங்கே தான் வரும். அதனால் சாமி நம்ம குடும்பத்தில் வந்து இறக்கணும், நம்ம உடம்புல பிடிச்ச பீடை பிடியில் வெட்டு விலகணும், நம்ம குடியை காக்கணும், இந்த தாயாப்பட்டவள் கரகத்தை தலையில் வைக்கணும்னு சொல்லி நினச்சி